ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ ஹிண்டு சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அமெரிக்காவின் 47வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜாதகம் தான் இப்போ பார்க்க போகிறோம். திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 14/6/1946 பிறந்திருக்கிறாரு நியூயார்க் சிட்டியில். அவருடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. கேட்ட கோட்டை கட்டி ஆளுங்கிற மாதிரி தான் அவர் இன்னைக்கு அமெரிக்காவை உலகத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கும் சூழ்நிலை வந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் சூரியனும் ராகும் ரிஷபராசியில் இருக்கிறாங்க. சூரிய பகவான் 59 டிகிரிலையும் ராகு பகவான் 57 டிகிரிலையும் இருக்கிறாங்க. நெருக்கம் ரொம்ப 3.20க்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. அவருடைய நட்சத்திரம் என்னன்னா எல்லாமே மிருகசீரிஷம் 2ல் இருக்கிறாங்க சூரியன் ராகும். அடுத்தாப்புல அவருடைய ஜாதகத்தில் வியாபாரக்காரர் புத பகவான் ஆட்சி பலம் பெற்று மிதுன ராசியில் இருக்கிறாரு. அவரும் திருவாதிரை அமெரிக்காவின் ராசி நட்சத்திரமான திருவாதிரையிலே இருக்கிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்தது சனி பகவான் கடகத்தில் இருக்கிறாரு. சனியோட நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் புனர்பூச 4 டிகிரி பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்கிறாரு. 92 டிகிரியில் சுக்கிர பகவான் இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூச 4ல் தான் இருக்கிறாரு. இப்படி எல்லாமே 2 பேர் சேர்ந்துருந்தாலும் ஒரே பாதத்தில் 3.20க்கு மிக நெருக்கமாக இருக்கிறாங்க. செவ்வாய் நட்பு வீடான சிம்மத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் சிம்மத்தில் இருக்கிறாரு. அவரும் மக நட்சத்திரத்தில் இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் கன்னியில் இருக்கிறார். வக்ரமாக இருக்கிறார். வக்ரமாக வரும்போது என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது கோச்சார பாம்புகளால் அந்த குரு இருக்கிற இடத்துக்கு வரும்போது சுப பலன்கள் நடைபெறும். மேலும் கன்னியில் குரு இருக்கிறதுனால வியாபார திறமை அவருக்கு நல்ல சிறப்பாக இருக்கிறது. அடுத்து அவர் விருச்சிக ராசியாக இருக்கிறதுனால சந்திர பகவான் கேட்டை 4ல் இருக்கிறாரு. சந்திரனோட டிகிரி 239. கேது அங்கே தான் இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா கேட்டை 4ல் தான் இருக்கிறார். 237 டிகிரி. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கேட்ட கோட்டை கட்டி ஆளும் என்பதற்கு இணங்க இந்த ஜோதிட பழமொழிக்கு இணங்க இவர் உலகத்தையும் ஆள்றாரு. அமெரிக்காவும் ஆண்டு கொண்டிருக்காரு. முதல்ல 45வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 47 அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஒரு வயசு பார்த்தீங்கன்னா 78 வயசு, 82 வயசு வரைக்கும் இருப்பார். அது வரைக்கும் அவரோட ஜாதகமும் மிகவும் பலமாக இருக்கிறது. ஜோதிட ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது அரசியலுக்கு முக்கியமாக அதாவது சூரியனோட லக்ன ராசியாக இருக்கணும், சந்திரனோட லக்ன ராசியாக இருக்கணும், இல்லை செவ்வாயோடைய லக்ன ராசியாக இருக்கணும், இல்லை அந்த வீட்டில் ஏதாவது கிரகங்கள் இருக்கணும். இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோடைய ராசியாக இருக்கிறாரு. சிம்மத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் பலமாக இருக்கிறார். நட்பு பலம் பெற்றிருக்கிறாரு. அது சூரியன் ராகு சேர்க்கையும் இருக்கிறது. அதனால தான் இவர் இந்த அளவுக்கு அரசியலில் வெற்றி பெற்றிருக்கிறார். மேலும் வியாபாரத்தில் நல்ல திறமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா குரு வக்கரமாகி கன்னி வீட்டில் இருக்கிறார். அடுத்து புத பகவான் ஆட்சி பலம் பெற்று திருவாதிரையிலே இருக்கிறார். இந்த மாதிரியான ஜோதிட விதிகளால் தான் இவர் இந்த அளவுக்கு ஜெயிக்க முடிஞ்சது.